பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினால டெய்லி மன்னான்கிற இந்த வசன தியானிப்பில் உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தருடைய வசனம் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு நாம் தியானத்துக்காக நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. யாருடைய கண்களுக்கு முன்பாக இந்த அதிசயம் விளங்கினதுன்னா, மனோவா என்கிற மனுஷனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் முன்பாக ஒரு அதிசயம் விளங்கினது. என்ன அதிசயம்? அவங்க செலுத்தின பலியை கர்த்தர் அக்கினி மூலமாக அவர் அதை அங்கீகரிக்கிறார். பாருங்க, இந்த அதிசயம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில விளங்கினது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து பெலிஸ்தருக்கு அடிமைப்பட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவர்களை விடுதலையாக்குவதற்காக கர்த்தர் தான் வம்சத்திலிருந்து கோத்திரத்திலிருந்து வந்த மனோவா என்கிற மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் அப்படின்னா, அவங்க மனைவி மலடியாக இருந்தார். பாருங்க, மனோவாவும் அவருடைய மனைவியினுடைய குறை என்ன அப்படின்னா, மலடியா இருந்தாங்க, திருமணமாகி பிள்ளை இல்லை. அந்த குறைவை கர்த்தர் அதிசயமாய் மாற்றினார். இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு இருக்கா? திருமணமாகி பிள்ளைகள் இல்லாமல் இருக்கீங்களா? வேலை கிடைக்காம இருக்கா? எவ்வளவுதான் பிரயாசப்பட்ட பாஸ் பண்ண முடியலையா? கடன் பிரச்சனையா? இப்படிப்பட்ட குறைகளை மத்தியில கர்த்தர் உங்களுக்காக அதிசயங்களை செய்ய போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. பயங்கரமான குறைகள் மத்தியில, இல்லாமை மத்தியில வாழ்கிற உன்னுடைய வாழ்க்கையில, மனோவாவுடைய வாழ்க்கையில அவன் மனைவி மலடியா இருந்தா, அவங்க மத்தியில கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு அதிசயத்தை செய்கிறேன். அதிசயத்தை செய்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு பிள்ளை கொடுத்தாராம். அதே போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில குறைகள் மத்தியில, உங்க பிரச்சனைகள் மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர் அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். திடன் கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை அடுத்தது பாருங்க, எப்படிப்பட்ட பிள்ளை? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களை விடுதலையாக்கக்கூடிய நியாயாதிபதியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஏன் லேட் ஆகுது, ஏன் இது நடக்கலன்னு சொல்லி யோசிக்கிறீங்கல்ல? கர்த்தர் சொல்றாரு, அவருடைய அதிசயம் விளங்கும்படியான ஒரு மேன்மையான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சிம்சோன் பராக்கிரமசாலியாக இருந்தார், இஸ்ரவேலை விடுதலையாக்கினார். பாருங்க, கர்த்தர் செய்கிற காரியம் அப்படிதான் இருக்கும். அதனால திடன் கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆங்கில பைபிள்ல இதே ஜட்ஜஸ் 13th chapter 18th verseல பார்த்தீங்கன்னா, இந்த தேவ தூதனுடைய நாமம் என்ன என்று மனோவா கேட்கிறார். அப்ப சொல்றாரு, இட்ஸ் பியாண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். உன்னை புரிந்து கொள்ளுதலுக்கு மேலானது. அதுதான் அதிசயம். அதிசயம்னா என்ன அப்படின்னா, நம்முடைய அனுபவம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய படிப்பு, நம்முடைய புரிந்து கொள்ளுதல், நம்ம புத்தி, அறிவு, மனுஷ சக்தி, இந்த உலக வழிபாடுகள், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய அதிசயம். அப்படிதான் இருக்கும். உங்க வாழ்க்கையில முடியாது, தெரியாது, மூடினது, முடிந்தது என்று சொல்லப்படுது இல்லையா? அதன் மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர் அதிசயங்களை செய்ய போகிறார். திடன் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சோமன்லாமா. பரலோக பிதாவே, இந்த வசனத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண பண்ணுங்க, அற்புதங்கள் உண்டாகட்டும். இந்த நாளில் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.